ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கும் இன்னொருத்தருக்குமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து வேரி ஆகும். அதுபோல தான் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு போகிறதுமே. அதாவது ஒரு லொக்கேஷன் போகிறோம், பக்கத்துலேருந்து போகிறவங்களுக்கும் லாங்லேருந்து போகிறவங்களுக்குமே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். இப்போ வந்து அவினாஷி ரோட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த ஹெவி டிராஃபிக்கில் அங்கேருந்து நம்ம கொடிஷியா போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து யோசிப்பாங்க, புக் ஃபேர் வந்து போகிறது வர்த்தா இல்லை அது ஓவர் ஹைப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. நான் வந்து தொடர்ந்து சில வருஷங்களாக புக் ஃபேர் போயிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிடிக்காதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. கோயம்புத்தூர் புக் ஃபேர் ரிலேட்டடாக சீரீஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னா பப்ளிஷர்ஸு, நிறைய பப்ளிஷர்ஸ் வருவாங்க. இந்த வருஷம் வந்து 160+ பப்ளிஷர்ஸ் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டால்ஸுமே பார்த்தோம்னா வருஷம் 380+ ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த வருஷம் வந்து 398 ஸ்டால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்கே பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸு. நான் நிறைய புக் ஃபேர் போயிருக்கேன். சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த மாதிரி புக் ஃபேர்ஸ் போயிருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திருப்பூர் நல்லாயிருக்கும் ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். தென் சென்னை அண்ட் ஈரோடு சொல்லலாம். எனக்கு கோயம்புத்தூர் புக் ஃபேரில் வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு லைனில் போகிறோம் அப்படின்னா அந்த லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் வரும்போது அந்த நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேரியாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு ஸ்டால் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பர் வச்சு ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே மாறி மாறி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சில டைம்ஸ்லாம் ரொம்ப அலைய வேண்டியதாகவுமே இருக்குது. அந்த ஸ்டால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லியுமே வந்து ஈவினிங் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லா புக் ஃபேர்லேயுமே எல்லா லொக்கேஷன்லேயுமே நடக்கிற விஷயங்கள். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் மீட்டப்புமே வந்து கோயம்புத்தூரில் நிறைய இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் புக் ரிலீஸிங் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கங்கே சில நேரத்தில் வந்து ஸ்டால்ஸ் இன்பிட்வீனில் பண்ணிகிட்ருப்பாங்க. சில நேரம் வந்து அந்த ஸ்டேஜில் பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் வந்து ஸ்டேஜ்க்கு வெளியே வந்து இருக்கிற அந்த ஸ்பேஸில் கூட புக் ரிலீஸிங் ஈவெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். தென் க்ரௌட் அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஈவினிங் போனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது வீக்கெண்டில். வீக் டேஸில் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் நிறையா வர்றதுனால மார்னிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ க்ரௌடு வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சென்னைக்கு அடுத்த ஒரு பெரிய புக் ஃபெஸ்டிவல் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் நம்ம ஈரோடு சொல்லுவோம். ஸோ நிறைய ஸ்டால்ஸும் இருக்கும், க்ரௌடுமே வந்து இருக்கும். கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கும். அதர் லொக்கேஷனை விட சென்னைக்கு அடுத்தது ஒரு செகண்டாக இருக்கிறது கோயம்புத்தூர். அதனால் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனால் சென்னைக்கு வர்ற முக்கியமான பப்ளிஷர்ஸ் வருவாங்க. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடுக்கு ஒரு சில பப்ளிஷர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வராமையுமே இருக்காங்க. வம்சி அந்த மாதிரி பப்ளிகேஷன்லாம் வந்து கோயம்புத்தூர் விட அவங்க வந்து ஈரோடு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறையா ஒரு 4-5 பப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பக்கமே எல்லா லொக்கேஷன்லேயுமே வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து எல்லா ஸ்டால்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சில நேரத்தில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் சில ஃபெஸ்டிவல் டைமில். ஆனால் புக் ஃபேரில் அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கிறதில்ல. இப்போ வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னா புக் ஃபேர் வந்து
அந்தளவுக்கு இருக்காது, 10% இருக்கும். சில டைம்ஸ் வந்து ஆன்லைனில் 25%, 20%, 15% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் நம்ம பார்த்துருப்போம் நிறையா பேர். ஸோ ஃபிசிக்கல் காப்பி வந்து நம்ம ஃபீல் பண்ணி அந்த டச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புக் ஃபேரில் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பப்ளிகேஷனுமே வந்து ஆன்லைனில் எப்போவுமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரியும் எந்தெந்த பப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. கொடுக்காத பப்ளிகேஷன் எல்லாமே ஆஃபர் கொடுக்காத பப்ளிகேஷன் கிட்டேலாம் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம புக் ஃபேரை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ அது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அந்த ப்ரைஸிங் உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம் புக் ஃபேரு. அதாவது உங்களுக்கு எப்போ அவங்க நல்லா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அப்போ கூட நீங்கள் வேணும்னா அந்த பப்ளிஷர்கிட்ட நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்லி நம்மளுடைய சாய்ஸ் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்லேருந்து வந்து அவங்க பஸ் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைமெல்லாம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே வந்து ஈவினிங் டைம்ஸில் ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா ஒரே ஒரு பஸ் இருக்கிறதுனால போயிட்டு வந்துட்டுருக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். வாட்டர் ஃபெசிலிட்டி அடுத்தது. வாட்டர் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு திருப்பூர் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது தான் மற்ற லொக்கேஷனாக இருக்கட்டும். மற்ற எல்லா லொக்கேஷன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈரோடாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மாட்ரேட்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா திருப்பூரில் வந்து ஒரு 2-3 ஸ்டாலுக்கு ஒருக்கா வந்து அந்த வாட்டர் பாட்டில் அந்த இது வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு 2 பிளேஸில் மட்டும்தான் வந்து அந்த வாட்டர் இருக்கும். லாஸ்ட் டைமெல்லாம் போகும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு இதில் ½ அ டேக்கு மேலே அந்த வாட்டரே வரல. ஒரு இது மட்டுமே அங்கே க்ரௌட் ரொம்ப இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் லைனில் நின்று பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ குறிப்பாக வந்து வீக்கெண்டில். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃபுட்டு வந்து கோயம்புத்தூர் சூப்பராக இருந்துச்சு. கம்பேர் டு அதர் லொக்கேஷன்ஸ் வந்து ஃபுட்டு வந்து கோயம்புத்தூர் எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு நான் கண்டிப்பாக சொல்லலாம். பார்க்கிங் வந்து நல்ல ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. கம்பேர் டு எல்லா லொக்கேஷன்லையுமே பார்க்கிங் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ பார்க்கிங்குமே வந்து 2 வீலருக்காக இருக்கட்டும், 4 வீலருக்காக இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து இது கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து போகிறது ஒர்த் இல்லையா அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து உங்களுக்கு புக் வந்து ரீட் பண்ண பிடிக்கும். புக்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து புக்ஸ் வாங்குறீங்களோ வாங்கலையோ, ஒரு சிலர் வந்து டிஸ்கவுண்ட் வரும்போது வாங்குகிறோம். அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோம். ஸோ அப்படியெல்லாம் உங்களுக்கு புக்ஸ் மேலே அவ்வளோ ஆசை, ஒரு தீரா காதல் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்டால் முன்னாடியே போய் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு புக்குமே எப்படி இருக்கும்னா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, என்னை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து புக் ஃபேர் ஒர்த் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வேரி ஆகலாம் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கோயம்புத்தூர் புக் ஃபேர் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபேர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.